வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மன்வத் மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு மராத்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மன்வத் அப்படின்ற ஒரு பகுதியில நடந்த தொடர் கொலைகள், அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அந்த கொலைகள் எல்லாத்தையுமே ஒன்னா காட்டிட்டே வருவாங்க. இந்த கொலை செய்யப்பட்ட நபர்கள்ல சில சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க, அண்ட் பெரிய லேடிஸ் இருப்பாங்க, அதுக்கடுத்து சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு கேட்டகரியா இருக்கும். சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு குல்கர்னி அப்படின்ற ஒரு ஆபீசர் அங்க வராரு. அந்த ஊரோட ஒரு பெரியவர் அப்படின்னா உத்தம் ராவ் அப்படின்ற ஒரு நபர், அவரும் அவரோட மனைவியும் தான் அங்க ஒரு மாதிரி டாமினன்டான ஒரு கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷங்களா குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கும். சோ அதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள நிறைய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கும். சோ உண்மையிலேயே இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது யாரு, அதை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த உண்மை சம்பவத்தை சீரிஸா எடுக்க நினைச்சதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது உண்மையாவே ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விறுவிறுப்பு நிறைஞ்ச ஒரு சம்பவமா இருக்கும். சோ அதை இவங்க சீரியஸா எடுத்திருக்காங்க. அதுலயும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது இன்னுமே சர்ப்ரைசிங்கா இருக்கும். பொதுவா மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனை குருடாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஆக்கும் அப்படின்றது இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த கதையை பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல உண்மையிலே ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரிஸோட அந்த லாஸ்ட் எபிசோட் எல்லாத்தையும் சம் அப் பண்ணி, அதாவது ஒரு கொலைக்கான அந்த காரணத்தையும் ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியும் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ்ல அந்த லாஸ்ட் சீன் முடிச்ச விதம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சுதான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஓவரால் அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. பட் இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? பொதுவா இந்த மாதிரியான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் அப்படின்னாலே நம்ம பரபரப்பான விஷயங்கள் நடக்கணும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்ல நம்ம இருக்கணும். ஆல்சோ அந்த மர்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமா காட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பெருசா காட்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சரி, அதுதான் பெரிய லெவல்ல காட்டல. அந்த போலீஸ் ப்ரொசீஜர் இதையாவது ஒழுங்கா காட்டியிருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு மாதிரி அறகுறையா தான் காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நார்மல் மோட்ல தான் இன்ஃபேக்ட் கடைசி வரைக்குமே போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ரானஸ் அப்படின்றது இந்த சீரீஸ்ல கண்டிப்பா மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். அப்கோர்ஸ் குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா அந்த வயலன்ஸ் அப்படின்றத காட்ட தேவையில்ல. பட் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் அந்த ரானஸ் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பார்க்கணும்னா கண்டிப்பா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.